அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் சரியா பார்த்தோம்னா, இன்னும் 100 நாள்லாம் இல்லைங்க. 100 நாள்னு சொல்லி நம்ம 30 நாளா சொல்லுகிறோம். 100 நாள்லாம் இல்ல, இன்னும் நெருங்கிட்டோம். இந்த சூழல்ல ஏப்பம்பட்டி அணி, பாப்பம்பட்டி அணி, அப்புறம் இன்னொரு அணின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய டீம ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலையிலேயே அத பத்தி நம்ம சேனல்ல கூட பேசும்போது பேசியிருந்தோம். அதுல இன்னைக்கு ஓபிஎஸ் எப்படியும் ஒரு மாரி செட்டில் ஆயிருவாரு இந்த பக்கம் என்டிஏ பக்கம். அப்படின்ற மாரி செய்திகள் நேத்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த அடிப்படையில நம்ம சொல்லியிருந்தோங்க. மனுஷன் இன்னைக்கு அவருடைய முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருந்தார். அறிவித்து விட்டார். அவர் அறிவிச்சு முடிச்ச உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அவர் வேற ஒரு மாரி அறிவிச்சு விட்டார். அதாவதுங்க, என்ன ஆனாலும் சரி, ஓபிஎஸ் மட்டும் உள்ள எடுத்துக்க மாட்டோம். அதிமுக கட்சிக்குள்ள எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ஒரே பிடிவாதம். எனக்கே ஒரு மாரி பரிதாபமாகுது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி என்ன சேர்த்துக்க சொல்லுங்க. இதுக்கு மேல நான் ஓப்பனா பச்சையா எப்படிங்க கெஞ்சறது? அப்படிங்கிற அளவுக்கு ஓபிஎஸ் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காரு. நீ என்ன முக்குனாலும் நடக்காது அப்படிங்கிற மோட்லயே இவங்க இருக்கிறாங்க. ஏன் இந்த கொடூரம்? ஏன் ஒரு இரக்கம் இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். அதாவது ம். அறிவிச்சாருன்னா, ஓபிஎஸ் அறிவிச்சாரு. சரியா? அதத்தான் எடப்பாடி பழனிசாமி வெறும் விளக்கம் குடுத்தாரு. அவ்வளோதானே தவிர்த்து, அவர் ஒண்ணும் அதுக்கு ஒண்ணும் பதில் அறிவிப்புலாம் அவர் குடுக்கல. இன்ஃபேக்ட் அந்த பிரஸ் மீட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஏங்க இது 4 வருஷமா அவர் கேட்டுன்னு தான் இருக்காரு. நாங்களும் ஓயாம ஒரே பதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க திரும்ப திரும்ப மீடியா கொண்டு வந்து இதையே உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் மீடியாவை பார்த்து தான் கேள்வி கேட்கிறாரு. ஓபிஎஸ் அவர் கேள்வி கேட்கல. கேட்கறது மீடியாவை பார்த்து 4 வருஷமா இதையே உருட்டிட்டு உங்களுக்கு போர் அடிக்காதா? ஏன்னா தேனாமும் விவாதம். என்ன நாட்டு மக்கள் பிரச்சனையெல்லாம் விட்டாங்க. ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, சசிகலா இதையே வச்சு ஒரு 4 வருஷம் விட்டாங்க. இல்ல, அவர் கேட்கறது என்னன்னா, எலெக்ஷன்லாம் வந்துருச்சு, ஒரு மாதிரி முன்ன பின்ன ஒண்ணா சேர்ந்து அப்படியே நின்னோம்னா, அப்படி ஒரு அரவணைப்பா இருந்தா தானப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஒரு போட்டியில என்ன சொல்றது, ஜெயிக்காதவங்களுக்கு கூட ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்குறோம். இப்ப ஐபிஎல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தா மொரட்டு பிளேயரா இருப்பாரு ஒரு காலத்துல. வந்து வச்சிருப்பாங்க, எந்த டீமுமே பிட் பண்ணாது. அன்சோல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பேஸ் பிரைஸ் 30 லட்சம், வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரி எங்க ஆளு தொங்கிய முகத்தோட அங்க நின்றுட்டு இருக்காரு. அன்சோல்டுன்னு சொல்லி முத்திரை குத்து விட்டுறீங்களே 2 பக்கமும், ஆள் ஒரு பக்கம். இதெல்லாம் நியாயமா? 3 தடவை முதலமைச்சரா இருந்தவரு. இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்றது, அவர் கெஞ்சி கேக்குறாருங்க. இறக்கம் இல்லையா அப்படின்லாம். நாங்கெல்லாம் பாவம் இல்லையா? நாங்கெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு நான் கேக்குறேங்க அவர் சார்பில். சரி, நான் அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க ஐபிஎல் வரைக்கும் போயிட்டீங்க. இவரே எப்படின்னா, ஏய் வண்டியெல்லாம் வச்சு டெம்போலாம் வச்சு கடத்திருக்கேன், அதுக்கு வாடகையா தாங்கடான்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்ன போங்காட்டம் இது? 4.5 வருஷம் நீ கொடுக்குற எல்லா தொல்லையும் கொடுப்ப. திமுக கிட்டே நீ காசு வாங்கிக்கிட்டு நீ கொடுக்குற எல்லா தொல்லையும் கொடுப்ப. சரியா? 4.5 வருஷம் இந்த பக்கம் காத்து அந்த பக்கம் வீச போகுதுன்னு உடனே எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் வரேன் அப்படின்னு நிற்பேன். என்ன கொடுத்துட்டாரு அப்படி? ஏங்க கோர்ட்ல எவ்வளவு பிரச்சனைங்க. ஒன்றிணைன்னு சொன்னது தவிர என்னங்க ஒன்றிணைக்கு உடனே தூக்கி வெளில போட்டாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ நியாயமானா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ சரி கோர்ட்டுக்கு போகணும், நீ முடிவு பண்ண கோர்ட்டுக்கு அதை விட்டுட்டு நீ ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கையா? இந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்க. சரியா? எவ்வளவு உச்சபட்ச பதவி இல்லையா? துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்கேன். அடையாளம் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட பரதன், பரதன் இதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்கறது என்னன்னா, நீ 3 முறை இதுவா இருந்திருக்கேன். சரி, அம்மாவே என்னங்க அதிமுக தானேங்க அம்மாவோட அடையாளம். புரட்சி தலைவர் அதிமுக தானேங்க அடையாளம். சரி, திமுக இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். அதிமுக என்றால் புரட்சி தலைவர், அதிமுக என்றால் அம்மா. சரியா? அப்போ பரஸ்பரம் இவங்க அவங்களுக்கு இதுக்கு அடையாளம், அந்த கட்சி அவங்களுக்கு அடையாளம், இப்படிதான். சரியா? அப்ப இதை தவிர்த்து பார்க்க முடியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை தவிர்த்து பார்க்க முடியுமா? அம்மாவை அதிமுகவை தவிர்த்து பார்க்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த அலுவலகத்தையே அடிச்சு உடைக்கிற. இதுக்கெல்லாம் துணை நின்றது யாரு? திமுகவுடைய காவல்துறை. திமுக சொல்லிதான் அதை அவர் பண்ணாரு. இல்லைங்க, திமுக சொல்லி பண்ணல. இவன் நான் இதை பண்றேன், நீ துணைக்கு நில்லுன்னு நிக்க வைக்கிறாரு. புரிஞ்சுதா? இப்ப நான் இதுக்கு அப்படியே வரேன். சிற்கா 92, 93 வைகோ வெளில போறாரு. மிகப்பெரிய கூட்டங்க. சென்னையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். இன்னைக்கு வைகோ சொல்றாரு, இதுவரையில் சென்னையில் அது போன்று எந்த கட்சியும் கூட்டம் கூட்டியது இல்லைன்ட்டு. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், பேரணி. அண்ணா அறிவாலயத்தை நோக்கி வராங்க. அன்னைக்கு மட்டும் இதே மாதிரி திமுக வேடிக்கை பார்த்தது இல்லை, திமுக போலீஸை விட்டு வேடிக்கை பார்த்துச்சுல்ல, அதே மாதிரி அன்னைக்கு அண்ணா திமுக வேடிக்கை பார்த்திருந்தா, அண்ணா அறிவாலயம் இன்றைக்கு திமுக கட்டுப்பாட்டில், கருணாநிதி குடும்பத்தில், திமுக கட்டுப்பாடு சொல்ல மாட்டேன், கருணாநிதி குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்காது, வைகோ கட்டுப்பாட்டிற்கு சென்றிருக்கும். தெரியுமா? சரியா? அப்போ நீ அதாவது மட்ட ரக அரசியல்.
இந்த மட்ட ரக அரசியலுக்கு திமுகவோட நீ கைகோத்துப்ப. ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது யதார்த்தமாக இவர் போனாங்க. நீ வாக்கிங் போகிற முகரையை பாரு, தெரியாத அவன் மூஞ்சி என்னன்னு. அப்படியே அப்படியே சட்டை கசங்காம வேட்டியை கட்டிக்கிட்டு வாக்கிங் போறிய. ஹெல்த் கண்டிஷன் கேட்கறதுக்கு போனாரு. வீட்டுல கூட அடுத்த நாள் காலையில ஒரு தடவை போய் பார்த்தாரு, மதியம் ஒரு தடவை போய் பார்த்தாரு. அதுதாங்க சொல்றேன். நீ இதெல்லாம் நீ பண்றல்ல, இதெல்லாம் நீ பண்ண, அப்புறம் வெளில வந்து கேட்குறாங்க கேள்வி, என்ன நீ பதில் சொல்ற? எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அரசியல், போ போய் சேருங்க. போக மாட்டேங்கிறாருல்ல அவர் தான். போக மாட்டேன் இல்லை, அவன் சேர்த்துக்க மாட்டேங்கிறான். அங்க யார் சேர்த்துக்க மாட்டாங்க? ஆமா, அங்கே தங்கத்தமிழ் சொல்லுங்க, கொமட்டிலே குத்துவார்ல தேனிலையா நீ. ஆமா, நீ அவரை என்ன டார்ச்சர் பண்ணி தானே அவர் வெளில அமிச்ச. அவர் அமமுக அதிமுக தானே வரணும்னு நினைப்பாரு. அவர் அதிமுக காரருங்க. ஆண்டிப்பட்டி தொகுதியை தியாகம் பண்ணவருங்க. உண்மையான ஆண்டிப்பட்டி தொகுதியை தியாகம் பண்ணவர் அவர். ஆர்கே நகர் தொகுதியை தியாகம் பண்ணவர் வெற்றிவேல். இவங்கெல்லாம் தாங்க தியாகம் பண்ணவங்க. வெற்றிவேல் உயிரையே தியாகம் பண்ணார். சரியா? இவங்கெல்லாம் தான் தியாகம் பண்ணவங்க. நீ என்ன இந்த கட்சி வச்சு உழைச்ச, ஒரு ரூபா கிள்ளி கொடுத்துருப்பியா? கிணத்துலேருந்து உன் ஊருக்காரனுக்கே தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற நீ. இங்கேருந்து நீ வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அரசியல் யாருக்கு எப்போ வேணாலும் வாய்ப்பு வரலாம். ஓகே, மாபெரும் தலைவர்கள் எடுத்து பாருங்க. அப்ரஹாம் லிங்கன் எடுங்க, உலக அளவில் சொல்கிறேன். அப்ரஹாம் லிங்கன் எடுங்க, ஏகப்பட்ட அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தோல்விகள். ஒரு அதிபராக தேர்வு ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் அவ்வளவு தோல்விகளை சந்திச்சிருப்பார். ஒவ்வொரு கட்டத்துலையும் தோல்விகளை சந்திச்சிருப்பார். அதுக்கெல்லாத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து அதிபராக வந்து உட்கார்றாரு. சரியா? ஸோ யாருக்கு எப்போ வந்து மக்களுடைய ஆதரவு என்பது கிடைக்கும்ன்றது நம்ம கணிக்க முடியாது. எப்போ வேணாலும் நினைக்கலாம். சரியா? வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்கும் பொழுது முராத் தேசாய் பிரதமர் அவர்னு அவர் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டார். ஆனால் சரியா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவகோடா பிரதமர் ஆகிப்பிறம் கனவு கண்டிருப்பாரா? இல்லை. ஸோ யாருக்கு வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் வாய்ப்புகள் வரும். சரியா? அதை நம்ம வந்து சொல்ல. ஆனால் அந்த வாய்ப்பு வரும்போது அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்கான உழைப்பை ஒவ்வொருத்தரும் காட்டியிருப்பாங்க. சரியா? வாய்ப்பு அதிர்ஷ்டமாக தான் உனக்கு வந்திருக்கு இது வரைக்கும். இல்லை, நீ முதல் முறை எம்எல்ஏ, நீ வந்து 2001 முதல் முறை எம்எல்ஏ சேர்மனாக இருந்த, உன்னை வந்து பரிந்துரை பண்ணுறாங்க, டிடிவி பரிந்துரை பண்ணுறாங்க, நீ முதல் முறை எம்எல்ஏ, உன்னை தூக்கி அதிர்ஷ்டமாக உனக்கு தூக்கி கொடுக்குறாங்களே தவிர உனக்கு தகுதி பார்த்து உனக்கு கொடுக்கல. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட பல பேர் அந்த கட்சியில் இருந்தாங்க. பல பேர் உழைத்திருக்கிறார்கள். சரியா? இன்க்ளூடிங் நீங்கள் சொல்லக்கூடிய செங்கோட்டையன் உட்பட எல்லாமே உழைச்சவங்க தாங்க. சரியா? ஆனால் உன்னை தேர்வு செய்ததுக்கு வேறு சில அரசியல் காரணங்கள் இருந்தது. சரியா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை கொண்டு வந்து அங்கே வந்து முதலமைச்சராக உட்கார வைக்க ஒரு முறை இல்லை, 3 முறை. அதில் 2 முறை உன்னால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா சொல்லி ஜெயலலிதா உயிரோடு இருந்தார்கள். அவங்களுக்கு கேஸ்லாம் விடுபட்ட உடனே நீ பதவியை கொடுத்துட்டு போக வேண்டியது தான். அவ்வளோ, அது மேலே உனக்கு ஒரு வேலையும் கிடையாது. சரியா? இது நீ அதுக்கு ஒன்று யார் கொடுப்பார்கள்னு பெருந்தன்மையாக அந்த அம்மா சொல்லியிருக்கலாம். நீ கொடுக்காம தான் இருந்து வாரேன், அப்புறம் தெரிஞ்சிருக்கோம் உன் கதை என்னன்னு. சரியா? ஸோ இவ்வளோதான் இந்த மேட்ரு. ஆனால் 3வது முறை இருக்குது பாருங்க, அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் நம்ம இப்போ பேச்சு. ஏன்னா 3வது முறை இவருக்கு எப்பொழுது கிடைக்கிறதுன்னா, அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா இறந்த உடனே இவரை வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்போலேருந்து இவருக்கு கிடைத்த வாய்ப்புகள், அதிலிருந்து நம்ம கணக்கில் எடுத்துப்போம். இந்த வாய்ப்புகள் எல்லாம் இவர் கையில் இருந்தது. ஓகே, மற்ற சமயம்லாம் இவர் கையில் கிடையாது கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு 2016 டிசம்பர் 5 இவர் பதவி ஏற்றுக்கொண்டார் இல்லையா? டிசம்பர் 4 11:45 நள்ளிரவு இவர் பதவி ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அன்னியிலிருந்து வாய்ப்பு இவர் கையில் இருந்தது. கடவுள் அது வாய்ப்பு மேலே வாய்ப்பு கொடுக்குறான் பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம், சாரி ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு நம்பர் ஆஃப் சான்சஸ், இவருக்கு நம்பர் ஆஃப் சான்சஸ், அது எப்படி பயன்படுத்துறாங்க? இதை கம்பேர் பண்ணி சொல்லுங்க. எத்தனை சான்ஸ் இபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்சிச்சு? அதுதாங்க, முதல்ல ஓபிஎஸ் முடிச்சுக்கோம், அப்புறம் நம்ம இபிஎஸ்க்கு வருவோம். சரியா? ஓபிஎஸோட சான்சஸ்லன்னு அதுலேருந்து தான் இபிஎஸோட ஆரம்பிக்குது. ஓகே, சொல்லுங்க. ஒன்று, உனக்கு வாய்ப்பு மேலே வாய்ப்பு வருதுயா. அம்மா இறக்குறாங்க, உனக்கு முதலமைச்சர் பதவி. சரியா? அது வந்த உடனே அடுத்த பிரச்சனை ஜனவரி ஆரம்பிக்குது. இது ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்லை, இது முதலமைச்சராக ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுறார். எந்த தலைவரும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க, எந்த அரசியல் தலைவரும் உள்ளே வரக்கூடாது. ஸ்டாலின்லாம் வந்து வாட்டர் பேக்கெட்டில் அடிச்சு ஓட விட்டாங்க. சரியா? இப்போ இதெல்லாம் இல்லை, ஆனால் நீ முதலமைச்சர், உன்னை வராதுன்னு சொல்ல முடியாது. அப்போ முதலமைச்சராக இருக்கிற நீ பேசி நீ வாங்கி கொடுத்த, நீ பேரை வாங்கிக்கிட்ட.
ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்லாம் இப்படியான ஒரு பேர் இந்த காலத்துல தான் ம். நீ பதவி விலக சொல்லி சொன்ன உடனே நான் பதவி விலகிறேன்னு சொல்றேன். ம். நீ அன்னைக்கு தைரியமா இப்ப தினகரன் கூட அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தார். ம். அவரு வந்து கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தாருன்னா ஒரே வாரத்துல அவருக்கு திருப்பி பதவி கிடைச்சிருக்கும். நான் என்ன சொல்றேன், தினகரன் சொல்றதுக்குள்ள ஒரு படி மேல போய் சொல்றேன். ம். பதவி விலக முடியாது நீ சொல்லியிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? ம். என்ன பண்ணிருக்க முடியும்? அதனால ஒண்ணும் பண்ணிருக்க EPS முடியாது. வந்து அதை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். பதவி விலக முடியாது. நீ என்ன பண்ணிருப்ப? ஆமா. ஒண்ணும் பண்ணிருக்க. ஆக்சுவலா அதுதான். ஆனா என்னன்னா உனக்கு அந்த கேபிட்டலைஸ் பண்ணிக்கிற அந்த உனக்கு இல்ல கேப்பபிலிட்டி இல்ல. ம். சரியா? உனக்கு என்னைக்குமே நீ எஸ் மேனா இருந்திருக்க. சரியா? நீ டிடிவி சார் இப்படிதான் நீ பேசி இப்படிதான் நீ இருந்திருக்க. அதனால நீ வந்து அதை கடந்து, அதாவது நம்ம எல்லாருமே அப்படி இருந்திருப்போம். வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து அடிபணிந்து போயிருப்போம். தவிர்க்க முடியாது. ஓகே. யாராவது ஒருத்தர் அப்படி நான் செஞ்சதே இல்லைன்னாலும் பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம அதை செஞ்சிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம நிலைநாட்டிக்கிறோம்ல. ம். அப்படி நிலைநாட்டுறதுக்கு எந்த வித முயற்சியும் எடுத்தது கிடையாதுங்க. இவரும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்திய அரசியல் வரலாறு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவர்னரை ஓடி போய் சொல்லிடுறாங்க. கவர்னர் 2 வாரம் ஓடி போயிட்டாரு. ம். நீ காப்பந்து முதலமைச்சர். ம். அந்த சமயத்துல இவர் போய் தர்ம யுத்தம். சரி, அதுவாது நீயா செஞ்சியா சுயமானா? அதுவும் கிடையாது. குருமூர்த்தி சொல்லி செஞ்சேன். சசிகலா சொன்னார், பதவி விலகினேன். சரி. 1 குருமூர்த்தி சொன்னார், தர்ம யுத்தம் இருந்தேன். 2 சரியா? அடுத்து மோடி சொன்னார், மீண்டும் இணைந்து கொண்டேன். 3 சரியா? ம். அதுக்கப்புறம் இன்னைக்கு சொல்றாரு பிரஸ் மீட்ல. ம். வைத்திலிங்கம் சொன்னார், ம். தர்ம யுத்தம் 2.0 இருந்தேன். அவர் மூளையே சொல்லி அவர் பண்ணது ஏதாச்சும் இருக்கா? அந்த 2 பசங்க. அதுவும் அவர் மூளையா அவர் வைஃபான்னு தெரியல எனக்கு. ஓ, இதை தவிர்த்து அவங்க வேற பிறந்தது ஒண்ணுமே கிடையாது. சொல்றீங்களா? ஆமா. ம். வேற என்ன இருக்கு? ம். ஏன் என்னையா பண்ணு? என்னைக்கு தான் நீ என்னையா பண்ணுவ? வைத்திலிங்கம் சொன்னார், நான் தர்ம யுத்தம் பார்ட் 2 இருந்தேன். சரி சரி, இப்போ என்ன சொல்றாரு? டிடிவி தினகரன் பேசினார் என்றால் அப்படின்னு. அப்பவும் நீயா பேச மாட்டேன், ம். நீயா கோரிக்கை வைக்க மாட்டேன். EPS அவர்களே என்னை சேர்த்துக் கொள்ளுங்க. அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம். ஏங்க, நான் வந்து இந்த கட்சியில தவறு பண்ணிட்டேங்க. ம். இந்த வழக்குகளை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் வரேன்னு சொல்லு. எடுத்துக்கிட்டோம், எடுத்துக்காம போட்டோம். தைரியமாக தான் சொல்ல. தினகரன் சொல்லட்டும், அவர் சொல்லட்டும், இவர் சொல்லட்டும். ஏன் நீ உனக்கா சுயமா யோசிக்க வராதா? ஸோ தொண்டர்களுடைய மனநிலை இதுதானா? தொண்டர்கள் தான் கேட்பாங்க. ஏங்க நீ யோசிச்சு பாருங்க. நீ ஒருங்கிணைப்பாளராக இருக்க. ஒரு ஒருங்கிணைப்பாளர்ன்ற பதவியில் இருக்க எவனாவது போய் அலுவலகத்தை அடிச்சு உடைப்பானா? ம். அந்த ஆள் சேர்த்துக்கிட்டா அப்புறம் என்னங்க மரியாதை இந்த கட்சிக்கு? சரி, கட்சியில தான் சேர்த்துக்கலைங்க. எலெக்ஷன் டைமு ஏதோ ஒரு பலாப்பழமோ இல்லை வந்து ஏதோ ஒரு பழங்க சப்போட்டா பலாப்பழமோ விளாம்பழமோ கொடுத்து அதை யாரும் தப்பு சொல்லலையே. அதுக்கு ஒத்துப்பாரா? உரிமை மீட்டு குழு நீ வந்து வச்சிருந்தனா, அதாவது உரிமை மீட்டு குழுன்ற பேரை நீ நீக்கு. பலாப்பழம் கட்சி அல்லது வந்து என்னன்னா வச்சுக்க, பன்னீர்செல்வம் கட்சி ஏதோ ஒன்று ஆரம்பிச்சுக்கலாம். ரோசி டீ கடை முன்னேற்ற கழகம் கூட வச்சுக்கோ. எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ம். நான் இங்க கேட்கறது என்ன, உரிமை மீட்பு குழு நீ வச்சுக்கிட்டு, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நீ வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட வர முடியாது. ஏன்னா ரெபல் இருக்குல்ல, நீ உன் கூட வந்து உரிமை மீட்பு குழுன்னு சேர்த்து ஆரம்பிச்சான்ல, எவனா ஒருத்தர் இருக்கான அவன் கூட. அத்தனை பேரும் எங்க போயிருக்கானுங்க? திமுக செட்டில். ஆமா, நீயே சொல்ற. மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் இவங்க சொல்லிதான் நான் தர்ம யுத்தமே நடத்தினேன், பார்ட் 2 நடத்தினேன். நம்ம தர்ம யுத்தம் பார்ட் 1 பெரிய பாகுபலி. தர்ம யுத்தம் பார்ட் 1 நடத்தி கிழிச்சு விட்டார். தர்ம யுத்தம் பார்ட் 2 இப்படி கிழிச்சிடப்படாது. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சரியா? யாரோ ஒருத்தன் சொன்னான்னா நீ அதை செய்கிற. பேர் பாரு, நல்லா இருக்குது. தர்ம யுத்தம், தர்ம யுத்தம், கர்ம யுத்தம், என் தேவன் பேரை வச்சுக்க வேண்டியதான். சரியா? வேற என்ன நீ பண்ணியிருக்க? சூப்பர் ஸ்டார் வீட்டில் கோலுவில் போய் சுண்டல் வாங்கி தின்னேன். இதை தவிர்த்து வேற என்ன ஒன்று பெருசா சொல்லி நான் கேட்குறேன். தமிழ்நாட்டுடைய ஏதாவது ஒரு ஜீவாதார பிரச்சனைக்காக நீ போராடிருக்கியா இந்த 4.5 ஆண்டுகள்? அறிக்கை விட்டாங்க போன வாரம். ஆவின் பால ஏதோ இந்த அறிக்கையை சசிகலா கூட தான் விட்டுட்டு இருக்காங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு. சரியா? நம்ம கேள்வி என்ன, எதுக்காக நீ களத்தில் இறங்கி போராடினியா? தொண்டர்களுக்காக ஏதாவது செஞ்சியா? நீ உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, நீ ஒருங்கிணைப்பாளர் தானே. நீ 4 ஆண்டுகள் நீ துணை முதலமைச்சராக இருந்தல்ல. 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் நீ 4 ஆண்டுகள்னு வச்சுப்போம். 4 ஆண்டுகள் நீ துணை முதலமைச்சராக இருந்து ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தல்ல. என்ன பிடிங்கின கட்சிக்காரனுக்கு? அவர் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் இந்த கட்சியை. சொன்னா நான் ஏதாவது கட்சிக்காரன்? யாரும் சொல்லியே, எவனும் சொல்லலை. அன்றைக்கி அந்த பொதுக்குழு நடந்ததில் அங்கே வந்துட்டு இப்படி போஸ்ட் காமிச்சார். அதாவது வீரம்
இப்போ பம்மரல்ல, அசிங்கமா இல்லை உனக்கு, வெக்கமா இல்லை உனக்கு? இப்படித்தான் திட்டுனீங்க டிடிவியும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு மாதிரி வந்த உடனே வல்லவர், நல்லவர், எங்க அண்ணன், எங்க ஐயான்னு சொல்லி ரொம்ப இப்பவும் புகழ சொல்றேங்க, ஆரம்பிச்சீங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், ம், எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர், ஏத்துக்க. நான் சொல்றேன், பன்னீர் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர். ம், என்ன நான் சொல்றேன், நான் தயார். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், நீ என்ன சாதிச்ச? ஆனா 4.5 ஆண்டுகள் நீ என்ன பண்ணியிருக்கன்னா, திமுகவை வைத்துக்கொண்டு, திமுக அதாவது திமுகவுக்கு என்ன தேவை? அதிமுக குழப்பம் இருக்கு, ஆமா. பிரச்சனை இருக்குன்னு காட்டணும். இதுக்காக நீ வந்து திமுக விலை போன. ஆனா உனக்கே தெரியுது, காற்று வேறு திசையில் அடிக்கிறது, திமுக மீண்டும் வராது. அடிக்க துவங்கி விட்டு தெரியுது. உனக்கு பெரிய ஷாக்கு. நீ இப்ப சொன்னீங்கல்ல, கரெக்ட் பாயிண்ட். தினகரன் வருவார் என்று நீ எதிர்பார்க்கல, ம். செங்கோட்டையனும் எதிர்பார்க்கல. சரி விடுங்க, அவருக்கு அதை ஒரு சோதனை. அதனாலதான் சொல்றேன், தினகரன் பேட்டி கொடுத்தாருல, 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏப்பா 2 மாசத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த செங்கோட்டையன்ற பர்னிச்சரை உடச்சிருக்க வேணாமேப்பா அப்படி. ஏப்பா அதை மூக்குல உடச்சீங்க? ரத்தத்தை தொட்டு பாக்குறாரு. டேய் நான் என்னடா பண்ணேன்? ஏப்பா உடச்சு? ஆனா இதுல நீ கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, செங்கோட்டையன் வெளியேற்றப்பட்டது இந்த ஒன்றிணைப்பு, ஒருங்கிணைப்பு இதெல்லாம் சொன்னதுக்காகலாம் இல்லை, சரியா? செங்கோட்டையன் வெளியேற்றப்பட்டது என்னன்னா, நீ என்ன, நீ யார் முடிவெடுக்கிறதுக்கு? ம். இப்படின்ற இந்த எண்ண ஓட்டம் இருக்கு இல்லையா, இந்த எண்ண ஓட்டம் இருந்தால் நீ பயணிக்க முடியாது, அது மத்தவங்களே அஃபெக்ட் பண்ணும். கட்சியில் நீ பயணிக்க முடியாது, சரியா? இன்னொன்று, உனக்கு தனிப்பட்ட விருப்புகள் இருக்குது, உனக்கு தனிப்பட்ட தொடர்புகள் இருக்குது. இதுக்கு மேலே நான் பர்சனலாக போக விரும்பலை. அந்த தனிப்பட்ட தொடர்புகள் இருக்குன்றதுனால தொடர்புடைய மகனுக்கு பதவி தரணும்னு நீ வந்து நிற்கிறன்னா, ம், அது நீ எழுத்துப்பூர்வமாக கொடு. அப்போ ம். அது நான் ஏன் கொடுக்கணும்? நான் உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா, அப்போ கட்சி அப்படி இயங்க முடியாதுப்பா. இப்ப பலாப்பழம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு சீட்டோ 2 சீட்டோ ஏதோ ஒரு சின்னத்துலன்னா நீ 20 ஒரு சீட்டு வாய்ப்பு இருக்கா? நான் என்ன சொல்றேன், நீ 20 சீட்டு கூட கேளு, ம். கேட்கறது உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இல்லைங்க, சரியா? வாய்ப்பு இருக்கா இந்த பக்கம்? அதான் நான் அப்ப சொல்லிட்டேனே. EPS ஒத்துப்பாரா? ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன்ல, நீ ஒரு தினகரன் ஒரு கட்சி, ம், தனி கட்சி. அவர் நீ கட்சியாவா, எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓகே. நீ என்ன திட்டினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெட்டை இலையில பங்கு இல்லை. ரெட்டையில என்றைக்குமே பங்கு கிடையாது. ம், என்னைக்கு நீ அந்த அலுவலகத்தை அடிச்சு உடச்சியோ ம். அன்றைக்கி முடிஞ்சிருச்சு உன் கதை. பரிதாபம். அதுவும் அந்த அம்மாவோடைய அவங்களோடைய ரூம்குள்ளே போய் அவங்க சேர்ல நீ உட்காந்துப்ப, ஏதாவது என்ன யோக்கியத்தனம். அப்புறம் அங்கேருந்து ஃபைல்லாம் திருடிட்டு போவேன். இப்ப அவர் மூஞ்ச பார்த்தா சோகமா இருக்குங்க, ஒரு மாதிரி பாவமா இல்லையா? எனக்கும் பாவமாக தான் இருக்குது, என்ன பண்ணலாம்? ஒரு அகாமடேஷன் என்ன காம்பினேஷன்? அதான் கேட்குறாருல்ல. அவர் கேட்பாருங்க எல்லாமே. நம்ம சொல்கிறது ரொம்ப சிம்பிள் இல்லை, நீ கேட்பப்பா. 4.5 வருஷம் ஏன்பா உனக்கு அந்த பாவப்பட்ட மூஞ்சி போச்சு? அப்போ என்ன பேச்சு பேசுன? தினகரன் பேசுகிறாருன்னா தனி கட்சி வச்சுட்டு பேசுகிறாப்புலங்க, நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, சரியா? இப்போ இவங்க இந்திரா காந்தியை இந்த வார்த்தை அந்த வார்த்தைன்னு கிடையாது, அவ்வளோ வார்த்தை பேசியிருக்காரு கருணாநிதி. ஆனால் அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிறாங்க, சரியா? வைகோ பேசாத பேச்சா கருணாநிதி குடும்பத்தை? ஆனால் வைகோ தனி கட்சி வச்சிருக்காரு. திமுக ஒருமை மீட்பு குழு அப்படின்னு வைகோ வச்சிருந்தாருன்னா சேர்த்துப்பாங்களா? கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டாங்க. அப்புறம் அப்படி பன்னீரை மட்டும் சேர்த்துக்கணும் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அந்த சங்கத்தை கழிச்சிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பை டெலிட் பண்ணும். நீ அந்த வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுக்கிறியோ? ஏன்னா அவர் ஒருத்தர் தாங்க இருக்காரு இப்போ அந்த குரூப்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ அதை வச்சுக்காம போ. எங்களுடைய இது ரொம்ப சிம்பிள். அவர் எங்களோடன்றதை விட அதிமுகவுடைய எண்ண ஓட்டம் ரொம்ப சிம்பிள். அதுதான் சரியான எண்ண ஓட்டம் கூட. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2022 ஒற்றை தலைமை என்று அன்னைக்கு தொண்டர்கள் விரும்பியது சரிதானே? அந்த ஒற்றை தலைமை அதனுடைய பிரதிபலனை இன்னைக்கு பார்க்க முடியுது. அந்த ஒற்றை தலைமை என்பதனே எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு முடிவு பண்ணது சரிதானே? இன்னைக்கு தெரியுதுல்ல. அது இந்த பன்னீர்செல்வத்தை கொடுத்தா என்ன ஆயிருக்கும்? நல்லா இருக்கும். இந்த கட்சி அதோட முடிஞ்சு போயிருக்கும், சரியா? நீ சொல்லிக்க 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிக்க. இந்த 10 தோல்வியில் 9 தோல்வியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தது பன்னீர்செல்வம். உங்களுக்கு தான் ஷேர் இருக்கு, சரியா? சரி, எடுத்துக்க வேண்டாம். 10 தோல்வி பழனிசாமியோடதுன்னே வச்சுப்போம். எடப்பாடி பழனிசாமியோட தான் அந்த 10 தோல்வினே வச்சுப்போம். இந்த 10 தோல்வியும் தாண்டி அவன் எழுந்து நிற்கிறாருல்ல. என்னைக்கும் ஸ்டாலின் யாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காப்புல? எடப்பாடி பழனிசாமியை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்காப்புல. அப்போது இதெல்லாம் தாண்டி அவன் நிற்கிறான்ல. தோல்வி வந்து எல்லாருக்கும் மனித இயல்புங்க, எல்லாருக்குமே வரக்கூடியதான். அந்த தோல்வியில் எப்படி எழுந்து நிற்கிறான்றது தான் முக்கியம். எழுந்து நிற்கிறாருல்ல, உன்னால் முடியுமா? உன்னால் முடியுமா? நீ என்னைக்காவது இப்போ நான் பட்டியலிட்டேன்ல, சசிகலா, மோடி, குருமூர்த்தி, வைத்திலிங்கம், டிடிவி, தீபா, யார் சொன்னாலும் கேட்டுட்டு இருக்க நீ தலைவனா?
தலைவனாலாம் ஆவற ஆசை இல்லைங்க. ஏதோ வந்துடுறாங்க, ஒரு 2 சீட்டு தாங்க கொடுங்க. அது கேட்டா எதுக்கிட்டாலும் அம்மாவால் அடையாளம் நான் சொல்றேன், அம்மாவுடைய சமாதியை நான் அடையாளம் கண்டு விட்டேன். பக்கத்துல போய் நீயும் குழி தோண்டி படுத்துக்க. இவ்வளோ ஹார்ஷா போகணுமா? ஆமாங்க. ம். வேற என்ன சொல்ல முடியும்? சரி ரைட்டு. சும்மா அதே கதையை 8 வருஷம் ஆச்சு அந்த அந்த கதையை பாட்டு பேசிட்டு. இவருக்கெல்லாம் மேட்ச் ஆகாதாங்க. தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம். ஆமாங்க. தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ம். எங்கள் எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தால் நாளை நமது. அது ஓபிஎஸ்க்கும் அதே தான். ஆமா. சரி பார்ப்போம். என்ன முடிவு எடுப்பார் ஓபிஎஸ்? திடீர்னு உள்ள ஒரு சப்ஸ்டியூட்டாவோ அதான் இம்பாக்ட் பிளேயராவோ. நான் தான் திருப்பி சொல்றேனுங்க. அதிமுக என்ற அந்த குடும்பத்திற்குள்ள ஓபிஎஸ்க்கு இடம் கிடையாது. தூக்கி உள்ள ஏதோ ஒரு போட்டி நீ உள்ள போட்டு இறக்கி விடுங்க. நல்ல பிளேயருங்க. அதாங்க நீ 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 ஒரு கட்சி ஆரம்பி வா. ம். ரைட்டு. பலாப்பழமோ விளாம்பழமோ வாங்கிட்டு போ. வாழைப்பழ சின்ன கூட நல்லா தாங்க இருக்கும். ஆமா. ஆ. கரெக்டா இருக்கும். சரி அதான் நாங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாரையும் ஒரு மாதிரி அரவணைச்சு கொண்டு போறீங்க. அதை இப்போ ட்ரெயின்லலாம் பாருங்க டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா, இப்போ ஜென்ரலில் போவோம். ஜென்ரல்லையும் சீட் கிடைக்கலன்னா நிற்க பார்ப்போம். நிற்கிற இடமும் ஃபுல்லாக இருக்குதுன்னா பாத்ரூம் கிட்டயோ இல்லை கக்கூஸ்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல பதுங்கிட்டு அப்படி இப்படி போவோம்ல. அப்படி ஏதோ தூக்கி உள்ள போட்டுட்டு வாங்க அப்படிங்கிறது தான் ஒரு. ஏன் நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு எடுத்து ரயில் கக்கூஸ்ல இருந்து முதலமைச்சரான வரலாறுலாம் இருக்கு. நம்ம பண்ணிருந்தாங்க. அதான் சொல்றேங்க, வித்தவுட் டிக்கெட்ல ரயில் கக்கூஸ்ல வந்து முதலமைச்சரான வரலாறுலாம் இருக்கு. அது மேட்டர் கிடையாது. இப்போ என்ன முதலமைச்சராக இருந்து ரயில் கக்கூஸ்க்கு திரும்பி போக போற நீ. அதனால அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா கேள்வி இங்க என்னன்னா, நீ நீ இப்போ நீ இவ்வளோ நேரம் கொடுத்த பில்டப் இருக்குல்ல, 4.5 வருஷம் 4.25 வருஷம் நீ கொடுத்த பில்டப் இருக்குல்ல, இந்த பில்டப்பு ஏன்பா இன்னைக்கு கம்முது உன் குரல்? காத்து மாதிரி அடிக்குது, அதனால தான் கம்முது. அப்போ நம்மளோட கேள்வி ஜெயிக்கிற மாதிரி இது என்னங்க போங்க? அப்போ 4.5 வருஷம் இந்த கட்சிக்காக அடி வாங்கி உத வாங்கி, ரூலிங் பார்ட்டிட்டு அடி வாங்கி உத வாங்கி எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஏன் என்னை போன்றவர்களும் எடுத்துக்கோங்க. நாங்களாம் இப்போ நாங்களாம் இந்த கட்சிக்காக வந்து நிக்கலையா? இப்படி வரும்போதெல்லாம் பிடிச்சி பின்னாடி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு பிரச்சனை கொடுத்தீங்க, எவ்வளவு குறைச்சல் கொடுத்தீங்க, எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தீங்க. அவர் இன்னைக்கு அப்படி பேசுறாருன்னா அவருடைய பேசுற மனிதர் கிடையாதுங்க. எனக்கு தெரியுங்க எடப்பாடி பழனிசாமி. நான் ஐ நோ பர்சனலி. அதனால நான் சொல்றேன், அப்படி பேசுற மனிதரே கிடையாதுங்க. அப்படி பேசுறாருன்னா அந்த அளவுக்கு அவர் நீங்க காயப்படுத்திருக்கீங்க. புரியுது. அவரை யாரையுமே அந்த மாதிரி பேசுற மனிதர் கிடையாது. அவரோட பழையவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அவரை ஏன் அப்படி பேச வைக்கிறேன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள். இது வெளியில இருக்கவங்க அவமானப்படுத்துறது வேறங்க. அதாவது ஒரு திமுக அப்படின்னு இருக்க அவன் அவமானப்படுத்துறது வேற. ஏன்னா அவனுடைய அது அவன் பண்ணிதான் ஆகணும். அதான் அவன் அரசியல். சரியா? நீ செய்யக்கூடாது அந்த வேலையை. எவ்வளவு டார்ச்சரிங் கொடுத்து இதை எல்லாமே நீ திமுகவோட கையில போட்டுக்கிட்டு நீ அதை செஞ்ச. இப்போ காத்து மாறி அடிக்குதுன்னு உடனே அப்படியே வந்து இங்க ஒட்டிக்கலான்னு பார்க்குறப்ப இது ரொம்ப தவறான ஒரு இதுங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு இதுதான் பாடம். ஓகே, மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு இறுதியான்னு பார்ப்போம். எடுத்துட்டாரு, சொல்லிட்டாரு. இல்ல இந்த அலைன்ஸ்குள்ள ஏதாச்சும் இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க, இந்த அலைன்ஸ்குள்ள ஏதோ ஒரு அவர் தான் திறந்த முகத்தோட சொல்லிட்டாரு. ஏங்க கட்சிக்குள்ளன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த வாதத்தை கொண்டு வராது. அவ்வளவுதான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றி பிரதர்.